ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல காரசாரமாக பூண்டு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாமா. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பொடி வகைகள் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணுங்கள். இப்போ இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்ல பூண்டு வந்து காஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே அந்த காஞ்ச தோல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு உள் தோல் எடுக்க வேண்டாம். அதையோடய அப்படியே நல்லா இடிக்கல்லில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி நம்ம வதக்கும் பொழுது தான் பூண்டு நல்லா உள்ளேயும் நல்லா வதங்கி நமக்கு பொடி வந்து நம்ம நுணுக்கும் பொழுது நல்லாவும் இருக்கும், நாள்பட்டும் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க சொல்கிறேன். இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு, இதுதான் நமக்கு இதுக்கு தேவை. புளி நம்ம வந்து வறுக்கும் பொழுது நம்ம ஒவ்வொன்றையும் ரேஷியோவோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வானலில் எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்த பூண்டை நல்லா தட்டிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வந்து வதங்கி வரணும். அதாவது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க. ஹையில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா மேலே அப்படியே கருகிடும், உள்ளே வந்து வதங்காது. நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி இதை வந்து எடுத்துருங்க. அடுத்து ஒரு கப்பு உளுந்து. நீங்கள் எந்த பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இப்போ உளுந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அது எடுத்துட்டு அதில் பாதி வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். எப்போவுமே உளுந்தில் பாதி வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். உளுந்தையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொடியிலையும் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நம்ம பாதி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் காரத்துக்கு வந்து 10லேருந்து 12 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கிறதுக்காக நான் இப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். கூடவே கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரல் அடிக்காமல் இருக்கும். அந்த உப்பே வந்து நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து இது எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அதில் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வந்து நமக்கு அரைக்கும் பொழுது ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து புளி, பூண்டு, காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு வச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ஓட்டிகிட்டு வந்துட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து, உப்பு, பெருங்காயத்தூள் வந்து நான் தூளாக சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் வறுக்கும் பொழுதே வறுத்து எடுத்துக்கோங்க. சேர்த்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம காரசாரமான பூண்டு இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 4 இட்லி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பொடி வகைகள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள்.